இதுல வரும் கதாபாத்திரங்கள் சும்மா ஒரு லைக் யாரையும் புண்படுத்தணும் நோக்கம் இல்ல. உங்கள் சிரிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். தங்கை தமிழ் கேட்க வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ நக்கீரன் நப்பூதன் நன்னாத நப்பசரை வெப்பூர் மாசாட்சி ஒன்சாக்கன் தற்கோ இறப்போ ஆண்பா தேவி தமிழ்வாழ தமிழ் மீது ஆணையாக சொல்லுகிறேன். நான் வாழ்க்கை இந்த கடந்து வந்த 25 ஆண்டுகளில் நண்பர்களே, நீங்கள் மாணவர்களாக இருக்கிற காரணத்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் 25 ஆண்டுகளாகிவிட்டது தொலைக்காட்சி பார்த்து. அந்த தமிழ் மீது ஆணையாக நான் ஏன் சொன்னேன் என்றால், நான் என்னுடைய வீட்டில் நான் சேர்த்து வைத்திருக்கிற புத்தகங்களுடைய மொத்த எண்ணிக்கை 12,000க்கு மேற்பட்ட நூல்களை நான் சேர்த்தேன். படிப்பதற்காகவே இல்லை, நான் மேற்கோள் காட்டுவதற்காக மட்டும்தான் புத்தகங்களை புரட்டுகிறேன். நான் பேசுகிற எந்த பேச்சையும் நீங்கள் எந்த புத்தகத்திலிருந்து எடுத்த காரணம், நான் கிராமத்திலிருந்து கிளம்பிய போது எனக்கு வயது 17. என் 17 வயதும் நான் ஆரம்பித்த சென்னை வாழ்க்கை நீங்கள் தஞ்சையில் இருக்கிறீர்கள். இன்று 21ஆம் நூற்றாண்டையும் 20ஆம் நூற்றாண்டையும் இணைத்திருக்கிற அந்த 21ஆம் நூற்றாண்டை முன்தியிலே நின்று கொண்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் தவறி இருப்பது பெரிய காரியம். நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த கலை பண்பாட்டு விஷயங்களை நிரப்பி வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு நான் இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்கிறேன். 2 மாதங்களுக்கு முன்பாக அருள் தந்தை சொன்னதை போல நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் நான் ஓய்வெடுப்பதே கிடையாது, ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் சொன்னேன், 2 மாதங்களுக்கு முன்பாக ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்தேன். நடிகர் நெப்போலியன் அவருடைய மகன் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த நிகழ்வுகளுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒருங்கிணைப்பதற்காக சென்றிருந்தேன். அங்கு சென்றிருந்த போது மாணவிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கையிலே அலைபேசி வைத்துக் கொண்டு வசதி இருக்கிறதோ இல்லையோ, என் கையில் ஒரு அலைபேசி வேண்டும் என்று அடம் பிடித்து வீட்டிலே சண்டையிட்டு பெற்றோரிடத்திலே சண்டையிட்டு கையிலே வாங்கி வைத்திருக்கிற அலைபேசியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய உயரம் என்று நினைக்கிறீர்கள். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை வந்துவிட்டேன் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் உலகம் அலைபேசிக்குள்ளே இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். இரவு போர்வைக்குள் அமர்ந்து கொண்டு திட்டுத்தனமாக நீங்கள் களமாடுகிற காதலிக்கிற அந்த பயன்படுத்துகிற அந்த அலைபேசியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜப்பானிய சமூகம், ஜப்பான் நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் இளவர்களை, கல்லூரி மாணவிகளை நான் தனியாக போய் சந்தித்து விட்டு வந்தேன். அங்கு கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் காதலிப்பதில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி உலகத்தினுடைய தொழில்நுட்பத்தில் முதலாவது நாடாக இருக்கிற ஜப்பான், முதலாவது நாடாக இருக்கிற ஜப்பானில் படிக்கிற மாணவர்கள், எங்கள் படிப்பிற்கே நாங்கள் கஷ்டப்படுகிறோம், எங்கள் படிப்பிற்கே எங்கள் பொருளாதாரங்களுக்கு போதவில்லை, நாங்கள் ஒரு பெண்ணை கைப்பிடித்தால் காதலிக்க ஆரம்பித்தால் அந்த பெண்ணினுடைய முழு பொறுப்பும் ஒரு ஆணுக்கு உண்டு என்பதால் அந்த சுமையை எங்களால் தாங்க முடியாது. எனவே நாங்கள் காதலிக்க சொன்னார்கள். நான் எல்லோரை போலவும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எல்லோரை போலவும் நீங்கள் காதலிக்க கூடாது என்று சொல்ல மாட்டேன். காரணம், 21 வயது வரை தயவு செய்து காதலிக்காது. ஏன் 21 வயது வரை காதலிக்காது? ஏன் காதலிக்காதே, கெட்டு போவாய் என்றால் இல்லை, இல்லவே இல்லை. காதல் 21 வயதுக்குள் நீ காதலித்தால் அந்த காதல் உன் உடம்பு தீர்மானிக்கிற காதல், விரைவிலேயே விரக்தி அடைந்து விடும். 21 வயதுக்கு மேல் தயவு செய்து காதலிக்காமல் இருந்திருந்தாரே. அதற்கு காரணம் 21 வயது வரை நீ ஒரு கல்லூரியில் படித்து அந்த கல்லூரியில் உன்னை நிலைநிறுத்தி உன் தாய் தந்தையினுடைய
பணத்திலும் உன் தாய் தந்தை செல்வத்திலும் படிக்கிறார். இந்த சமூகத்திற்கு உன்னை ஒரு நல்ல மனிதனாக அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு கல்வி முக்கியம். கல்வி என்பது என்ன? கடைச்சர கல்ல, காசு கொடுத்து வருவதல்ல. அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில காசு தட்டினால் உடனே கல்வி கிடைத்துவிடும் என்பதல்ல. கல்வி என்பது ஒரு மனிதனுடைய மிகச்சிறந்த அடையாளம். ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கும் மனிதனை மனிதனாக அடையாளப்படுத்துவதற்கு கல்வி ஒன்றுதான் மிகச்சிறந்தது. காரணம், கல்வி என்பது வெள்ளத்தால் அழியாதது, வெந்த நாளால் வேகாதது, அல்லத்தால் குறையாதது, கள்ளத்தால் எவராலும் களவாட முடியாதது, உள்ளத்தால் இயலாதது என்று நம்முடைய விதிமுறை ஒன்று சொல்லிக் கொண்டு போகிற தமிழ் சொல்லுகிறது. அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு கல்வி வழங்குவது ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, ஆசிரியர்கள் கல்வி உங்களுடைய பெற்றோர்கள் மட்டும்தான் உங்களுடைய முதல் தெய்வமாக இருக்க வேண்டும். அதை என்றைக்கு உணர்கிறாயும் நீ உணர்கிறாயும் இந்த கல்லூரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எதையும் அனுமதி. ஆனால் 21 வயது வரை மாணவர்கள் மாணவிகளை தோழிகளாக பாருங்கள். சமூக வாழ்க்கைக்கு போன பிறகு இந்த பெண்தான் என் ரத்த ஓட்டத்திற்கு சரியானவள், என் தலைமுறைக்கு சரியானவள் என்று என்றைக்கு நீ ஒரு பெண்ணை உணர்கிறாயோ அன்றைக்கு நீ காதலிக்கானவே. இன்றைக்கு சொல்லுகிறேன் மாணவர்களே, இந்த உலகம் 1970களுக்கு முன்னால் காதலித்தவர்கள் எல்லாம் தோல்வியடைந்து விட்டால் தேவதாசை போல மது அருந்தி கொண்டு பைத்தியமாக்கி இறந்து போய் விடுவார்கள் என்பது வரலாறு. 1980களில் காதலித்தவர்கள் எல்லாம் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு கொடைக்கானலின் குற்றாலத்தில் போய் தற்கொலை செய்து கொண்ட காலம் 80களில். 85, 90களில் இளையராஜாவின் பாடல்களில் எல்லா விஷயங்களும் உள்ளே வந்துவிடும். நீல நிற தாவணி போட்டு இருக்கிறாயா, அதற்கு ஒரு பாடல் இருக்கிறது. கண்மை போட்டு இருக்கிறாயா, அதற்கு ஒரு பாடல் இருக்கிறது. கைக்குட்டை கீழே போட்டு விட்டாயா, அதற்கு ஒரு பாடல் இருக்கிறது. 80களில் 90களில் உணர்வுபூர்வமாக காதலித்து இருவரும் வேறு வழி இல்லை, என் பிள்ளைக்கு உன் பேரை, உன் பிள்ளைக்கு என் பெயரை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி கடினமாக 85, 90. ஆனால் 90 வயதுக்கு மேல் 90களுக்கு பிறகு பிறந்தவர்கள் வேறு வழி இல்லை, நாம் காதலித்து விட்டோம், வேறு வழி இல்லை, பிரிந்தால் பிரிவோம், நீ பிரி, எனக்கு மானதை கிடைக்கவில்லை என்றால் காயத்தை கிடைத்திருப்பார் தண்ணி. ஆனால் இதெல்லாம் கண்ணியம் இருந்தது இந்த காதலி. ஆனால் இந்த 2000க்கு பிறகு பிறந்திருக்கிறீர்களே நீங்கள், உங்கள் காதல் இருக்கிறதே காதல். பெரிய கோயிலில் காலையில் ஒரு காதல், பேருந்து நிலையத்தில் மாலையில் ஒரு காதல், கல்லணையில் ஞாயிற்றுக்கிழமை கல்லணையில் காதல், காவிரி கரையில் ஏதோ காவிய காதலை போல திருச்சிக்கு ஏதோ வணிக வளாகத்திற்கு போவதை போல காவிரி கரையில ஞாயிற்றுக்கிழமை காதல். இது காதலா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் மாணவர்கள் என்றைக்கு மாணவியர்கள் இந்த இளம் வயதில் நான் சொல்வது ஒன்றுதான், நான் சொல்ல வந்த செய்தி ஒன்றுதான். 10 வயதில் நீ அறியாமையோடு இருந்திருப்பார், இன்பத்தோடு. 50 வயதில் அனுபவத்தோடு, 60 வயதில் அமைதியோடு, 70 வயதில் சன்னதியோடு 80 வயதில் சன்னதியோடு, 90 வயதில் இருந்தால் நிம்மதியோடு. இந்த வாழ்வியல் சூத்திரத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் உன் வாழ்க்கை பயணப்பட வேண்டும். என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்றுதான். என்னுடைய ஆசையெல்லாம் 2025 ஆண்டுகள் 2000க்கு மேற்பட்ட 2000 மேடைகளில் பேசியும் மாணவர்களை ஏறத்தாழ ஒரு 15-20 லட்சம் மாணவர்களை சந்தித்து வந்திருக்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உன்னை வளர்த்துக் கொள்ள இப்படி ஒரு களம் கிடைத்தால் அதை விட்டுவிடாது. களம் கிடைத்தால் அதை விட்டுவிடாது. எனக்கு மாத்திரம் ஒரு கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் 1000 மாணவிகளை காதலித்திருக்கிறேன். ஆனால் காதலி முக்கியமல்ல, வாழ்வியலை உணர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய திறமையை வளர்த்துக்கொள். உனக்கு பின்னால் உலகம் நிற்பது மாதிரி என்றைக்கு நீ உன்னை வளர்த்துக் கொள்கிறாயோ அதுதான் மிகச்சிறந்த கல்வி. அந்த கல்விக்கு ஒரு களம் கிடைத்திருக்கிறது. வருடம் முழுவதும் ஏதோ ஆட்டம் பாட்டம் பூந்தாட்டம் என்பதற்காக பல கல்லூரி மாணவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அன்னை விழாவில் வேறு வேலை என்று கலை விழாவை நடத்தவில்லை. மாணவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் தங்களுடைய தூசிகளை தட்டிக்கொண்டு தங்களுடைய திறமைகளை மேடை ஏற்ற வேண்டும் என்கிற பணிக்கிட்டு அமைத்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்தை நீங்கள் தவற விட்டுவிடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் சொன்னேன், புகை நீக்காதீர்கள், சிறுநீர் கழிக்காதீர்கள்,
அசுத்தம் செய்யாதீர்கள், அலைபேசியை அடைத்து வையுங்கள், பூக்களை பறிக்காதீர்கள் என்று அறிவிப்பு பலகையே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தமிழ் சமூகத்திற்கு உண்டா என்று கேள்வி கேட்டேன். நான் கேட்ட வாழ்நாளிலேயே கேட்டதை நான் கண்கூடாக பார்த்தது ஜப்பான் நாட்டில். ஒரு குப்பை தொட்டி கிடையாது. மாணவர்கள் அவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறார்கள். பேருந்து முடிந்த பிறகு அவர்கள் தொடர்வண்டியாக இருக்கட்டும், பேருந்தாக இருக்கட்டும், எந்த இடத்தில் உண்டாலும் மாணவர்கள் தனியாக அவ்வளவு ஒழுக்கமாக அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பது மனதிற்கு இதமாக இருந்தது. இதை இந்த தமிழ் சமூகம் செய்யுமா? இந்த மாணவர்கள் செய்வார்களா? நான் கேட்கிறேன். 21 நாள் மட்டுமே முடிக்கின்ற பட்டுநூல் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். ஒரு பறவை தன்னுடைய வாழ்நாளில் 10,000 முதல் 30,000 விதைகளை தன்னுடைய எச்சத்தின் வாயிலாக காடுகளை விதைக்கிறது, ஆடுகளை பரப்புகிறது. 21 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 21 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் வாழ்ந்து வந்திருக்கிறார். 20 ஆண்டுகளில் நான் கேட்கிற கேள்விக்கு மனசாட்சியோடு பதில் சொல். 20 ஆண்டுகளில் இப்பொழுது உனக்கு வயது 18, 17, 19, 20. உன்னுடைய வயதை மனதில் வைத்துக் கொண்டு 19 வயதில் இருக்கிறாயா? 19 புத்தகம் படித்திருக்கிறாயா? 19 மரங்களை நட்டிருக்கிறாயா? 19 ஏழைகளுக்கு நீ ₹1 கொடுத்திருக்கிறாயா? 19 பேருக்கு நீ உதவி செய்திருக்கிறாயா? 19 முதியவர்களை நீ சந்தித்து இன்றைக்காவது பக்கத்தில் வந்து பேசி இருக்கிறாயா? இல்லை உன் பெற்றோர்களிடத்தில் நீ வயதுக்கு வந்த பிறகு 14 வயதுக்கு பிறகு நான் 19 முறை என் தாயினுடைய கையை பிடித்திருக்கிறேன், என் தந்தையினுடைய கையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்கிற ஆற்றல் எத்தனை பேருக்கு உண்டு? யோசிக்க வேண்டும். நாம் வாழ்ந்திருக்கிற காலம் இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களை நாம் கொஞ்சமாக தளர்த்தி கொண்டிருக்கிறோம். நாகரிகம் என்ற பெயரில், நம்முடைய பண்பாடு என்கிற பெயரில் இந்த கலை விழாக்கள் உங்களை வளர்த்துக் கொள்கிறது என்றால் ஒரு மனிதன் எனக்கு இன்றைக்கு தந்தை சொன்னார், அது தெரியும் பன்முக கலைஞருக்கு சொன்னார், எனக்கு 11 தொழில் தெரியும். 11 தொழில். இன்னைக்கு 6 வகையான நான் வணிகம் செய்து கொண்டிருக்கிறேன். 6 விஷயங்கள் எல்லாமே அழகியல் சார்ந்த விஷயங்கள். அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் நான் செய்திருக்கிற பணியை சொன்னார். நான் எல்லாமே என்னுடைய வறுமையும் பெருமையும் என்னை ஒரு இடத்திற்கு போய் தள்ளி அதை நீ கற்றுக்கொள் என்று சொன்ன போது அதை முயற்சிக்கிறேன். கவிதை வருமாய் என்று கேட்டேன். ஒன்று சொல்லு, நீ கிளம்பு, உனக்கு எது சீக்கிரம் எது பிடிக்கிறதோ அதை நீ செய் என்று சொன்னார். என் தந்தை எனக்கு 17 வயதில் என்னை சென்னை அனுப்பிய போது என் தாய் எனக்கு ₹700 கொடுத்து வட்டிக்கு வாங்கி 6 என்று நினைக்கிறேன் என்னை அனுப்பினார். யோசிச்சு பார்த்தால் என் அம்மா அப்பா 21 வயதில் இறந்து போனால் என்னை முதல் புத்தகம் 21 வயதில் வருகிறது. அடிக்கல் என்ற புத்தகம் நான் 16 புத்தகங்கள் எழுதி முடித்தேன். இன்றைக்கு 33 படங்கள் முடித்திருக்கிறேன். இப்பொழுது 11 படங்கள் நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு மட்டும் நான் 67 கல்லூரிகள் போகிறேன், 11 நாடுகள் போகிறேன். அது கொடுப்பினை அல்ல, நாம் எடுக்கிற முயற்சி. எனக்கு சிபாரிசு இன்னைக்கு நான் இளையராஜாவிடத்தில் 3 ஆண்டுகள் பணியாற்றினேன், வடமுடினா இடத்தில் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன், கங்கை இடத்தில் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன், பாரதிராஜாவிடத்தில் 5 ஆண்டுகள் பணியாற்றினேன், KG ஜெயசாஸ் இடத்தில் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் எந்த இளைஞனுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு வந்தது. என்னை சிபாரிசு செய்து யாருடைய கடிதமும் இல்லை, யாருடைய கடிதமும் கிடையாது, யாருடைய சிபாரிசும் எனக்கு கிடையாது. என்னை முழுக்க என்னுடைய தமிழ் பார்த்துள்ளார். காரணம், என் பாட்டி எனக்கு கதை சொல்லும் மொழி, என் தாய் எனக்கு தாலாட்டி பாடிய மொழி, என் தந்தை என்னை ஆற்றுப்படுத்திய மொழி, என் ஆசிரியர் என்னை நாட்டுப்படுத்திய மொழி, என் காதலி என்னை பருவப்படுத்திய மொழி, என் தோழி என்னை பக்குவப்படுத்திய மொழி, என் சான்றோர்கள் என்னை ஆன்மாக்கிய மொழி, என்னுடைய தாய்மொழி என்றைக்கு விட மாட்டேன் என்பதுதான் உங்களுக்கு நான் மறைமுகமாக இல்லை, நேரடியாக சொல்கிற செய்தி. எவன் ஒருவன் தாய்மொழியில் சரியாக விளங்குகிறானோ அவன் தான் எல்லா கலைகளையும் சிறந்து விளங்குவான் என்பது உளவியல் பார்வை. 18 வயதிற்குள் 17 வயதிற்குள் எதை உட்கொள்கிறாயோ அது உன்னுடைய பழக்க வழக்கம். 17 வயதிற்குள் எதை உள்வாங்குகிறாயோ அதுதான் உன் பண்பாடு. அந்த பண்பாட்டையும் கல்வியும் தருவதற்கு, கலையை தருவதற்கு இப்படிப்பட்ட இடங்களில் நீ பார்வையாளனாக பங்கேற்பதை விட பார்வையாளனாக பங்கேற்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விழா உங்களுக்கு தருகிற செய்தி. அதை மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னால் உலகம் வருவதற்கு உயரத்திற்கு நீங்கள் உங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த சின்ன மணி நேரத்தில் நான் நிறைய பேசுகிறவன் இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகளை நான் அடக்கிக் கொண்டு தொண்டையிலே சில வார்த்தைகள் தொலைந்து விடுகின்றன. தங்க தமிழ் தாயகத்தில் பிறந்த வங்கத்தை யானி தாவி சொல்வார், நான் பாட வந்த பாடலை இன்னும் பாடவில்லை, யாழுக்கு இசை கூட்டுவதிலே காலமெல்லாம் கரைந்து விட்டது என்பார். அப்படித்தான் இன்றைக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான சில செஞ்சொல் சித்திரங்களை பரிமாற முடியாமல் விடைபெறுகிறேன். வேர்களை போலல்ல, கிளைகளை போல
கிளைகள் முடிந்தால் மீண்டும் துளிர்த்து தருக்கும். அன்றைக்கு உங்கள் விடுதலைக்கான நித்திய பாடலில் சத்தியத்துக்கு சாட்சியம் சொல்வது மாதிரி நானே வந்து பாடுவேன். கவிஞனாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மாடுகளில் இனி மழை விழுகட்டும், உங்கள் கணக்குகளில் இனி கொலை விலகட்டும். பைகளில் வாசனை அருகுகளே, வளர் உரைகளே, மணி புறாக்களே, மயக்க வழிகளே, கட்டி நடிகளே, பனிமலை தீவுகளே, விளைக்கு விளை கூட்டங்களே, மழை மாற்றங்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்ச தாழ்வாரத்தை நேச தொட்டு கட்டி உங்கள் கால் மலர்களில் கண் மலர்களை வைத்து வாழ்ந்த தமிழ் வளர்க தமிழ் சமூகம் 21ஆம் நூற்றாண்டை கட்டமைக்கிற மிகப்பெரிய போராளி, 21ஆம் நூற்றாண்டை கட்டமைக்கிற மிகப்பெரிய தலைவன், 21ஆம் நூற்றாண்டை கட்டமைக்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி, 21ஆம் நூற்றாண்டை கட்டமைக்கிற மிகப்பெரிய நோபல் பரிசு பெறுகிற மாபெரும் மேதை உங்களுக்குள்ளே ஒரு ஒருத்தி ஒளிந்திருக்கிறார். அவர்களை கண்டதும் இந்த சமூகத்தை மாற்றுகிற மிகப்பெரிய இலக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும். பெற்றோரை மதியுங்கள், ஆசிரியரை மதியுங்கள், கற்ற கல்விக்கூடத்தினுடைய புகழ். நீ ஒரு பேருந்து நிலையத்தில் அசிங்கமாக நடந்து கொண்டால், ஒரு காவல் நிலையத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்தினால் இந்த கல்வியினுடைய பெயர் வந்துவிடக் கூடாது என்கிற கவனத்தோடு உன் வாழ்வியல் சித்தாந்தங்களில் உண்மையாகவே நீ காந்தியாக வர வேண்டாம், கக்கனாக வர வேண்டாம், காமராஜராக வர வேண்டாம். அடிப்படையில் ஒரு நல்ல மனிதனாக மனுஷியாக உங்கள் வாழ்க்கையை இந்த மண்ணினை பதிய வைக்க வேண்டும் என்று பிச்சி பூசல்களால் உச்சி முதற்கு வெச்சி மகிழ்ந்து உங்கள் கால் மலர்களில் கற்பழத்தில் வைத்து மீண்டும் ஒருமுறை விடைபெறுகிறேன். வருவேன் வேறொரு ரூபத்தில் வேறொரு அருந்தமிழில் அடவு கட்டி ஆடுவோம். நன்றி, வணக்கம்.